ஜிமினாஜ் Assalamualaikum warahmatullahi wabarakatuh. கம்பம் நகர இந்திய தௌஹீத் ஜமாத் சார்பாக மகா பள்ளிவாசலில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக நடைபெற்ற கோடைகால பயிற்சி வகுப்பின் இறுதி நிகழ்ச்சியாக பரிசளிப்பு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியை அல் மதரசா சாலிஹின் மக்தப் மதரசாவின் மாணவி சீமினா செரீன் அவர்கள் கிராத் ஓதி துவக்கி வைப்பார்கள். والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والقمر إذا تلاها والنهار والسماء وما بناها والأرض وما طحاها والنفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها قد كذبت ثمود بدعواها إذ انبعث أشقاها فقال لهم رسول الله ناقة الله وسقياها فكذبوه فقروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها ولا يخاف عقباها. السلام عليكم ورحمة الله وبركاته. நிகழ்ச்சியின் அடுத்தபடியாக இஸ்லாமிய அழைப்பாளர் வாசிம் அக்ரம் அவர்கள் மார்க்கத்தின் அவசியம் பற்றி சிறிய உரையாற்றுவார்கள். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू. इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु नस्तईनुहु नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद. या अय्युहन नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹுடைய அருளும் கருணையும்
நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தாபீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு நிலவக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பேரன்புக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளால் கோடைகால பயிற்சி வகுப்பினுடைய இந்த நிறைவு விழாவிலே நாமெல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பொதுவாக மார்க்க கல்வியை பொறுத்தவரை இன்றைக்கு நம்மிடத்திலே மிகப்பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் இல்லாத ஒரு காலத்திலே வாழக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். ஏன் என்று கேட்டால், பொதுவாகவே நாம் எப்படி புரிந்திருக்கிறோம் என்று கேட்டால், நாம் உலகத்திலே படிக்கிற இந்த கல்வி நமக்கு பெரிய அதிகாரத்தையும் பெரிய பொருளாதாரத்தையும் பெரிய வசதியும் ஏற்படுத்தி தருமே தவிர, ஆனால் நாம் படிக்கக்கூடிய மார்க்க கல்வியானது அவ்வளவு பெரிய ஒரு வாழ்க்கை தரத்தை உயர்த்தாது, அவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை தேடி தராது, அவ்வளவு பெரிய மிகச்சிறந்த வாழ்க்கை நம்முடைய மாணவனுடைய வாழ்க்கையோ மாணவியுடைய வாழ்க்கையோ ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தை நோக்கி செல்லாது என்று நாம பல்வேறு விஷயங்களை நினைத்து கொண்டு உலக கல்விக்கு தர வேண்டிய அளவுக்கு முக்கியத்துவம் இன்றைக்கு மார்க்க கல்விக்கு தருகிறோமா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கல்வி குறித்து அல்லாஹ் நிறைய இடங்களிலே நமக்கு பேசுகிறான். எந்த அளவுக்கு பேசுகிறான் என்று கேட்டால், அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே முதலாக இறக்கி அருளப்பட்ட வசனம். நம்மெல்லாம் எந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான் என்று கேட்டால், பொதுவாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து குறைஷிகள் மத்தியிலே வாழ்ந்தார்கள். அவர்களிடத்தில் ஏராளமான தவறுகள் அன்றைக்கு நிறைந்து இருந்தது. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய செயல் செய்தார்கள், பெண்களை தவறான முறையிலே அடையக்கூடியவர்களாக இருந்தார்கள், உறவை துண்டித்து வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள், அவதூறு பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள், பொய் பேசக்கூடியவராக இருந்தார்கள். மக்கத்து குறைஷினுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் ஏராளமான தவறுகள் நிறைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே வசனத்தை இறக்குகிறான். இந்த நேரத்தில் நம்ம சிந்திச்சு பார்த்தா என்ன சொல்லுவோம்? இப்படிப்பட்ட ஒரு காலத்துல, இப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு காலத்திலே வாழக்கூடிய மக்கத்து குறைஷிகள் இருக்கிறார்கள். முதலாக அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைக்க போகிறார். என்ன வசனத்தை நாம் இறக்கி வைக்க வேண்டும் என்று சொல்லுவோம்? அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள், அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குங்கள் என்றுதானே சொல்லியிருக்கணும். பொய் பேசாதீர்கள் என்றுதானே சொல்லியிருக்கணும். பெண்களை தவறான முறையில் அணுகாதீர்கள் என்றுதானே சொல்லியிருக்கணும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஹிரா குகையிலே ரமலானுடைய மாசத்திலே லைலத்துல் கத்ர் இரவிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து முதலாக திருமறை குர்ஆனுடைய வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி காட்டுகிறார்கள். முதல் வசனத்தை இறக்குகிறார்கள். முதல் வசனத்திலே அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறான், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மாலம் யஅலம். இந்த ஆரம்ப 5 வசனங்களை முதலாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி வைக்கிறான். அந்த முதல் வசனம் மனித குலத்துக்கு திருமறை குர்ஆன் அருளப்பட்ட முதல் வசனம் என்ன தெரியுமா? இக்ர, ஓதுங்கள், படிப்பீராக, படைத்த உமது இறைவனை கொண்டு நீ படிப்பீராக என்று முதலாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கல்வி குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் வசனத்திலே இறக்குகிறான். அப்ப சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்துக்கு ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலிலே எந்த செய்தியை சொல்லுகிறான் என்று கேட்டால், நீங்கள் படியுங்கள், நீங்கள் ஓதுங்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், படித்த உங்களுடைய இறைவனை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று படைத்த உமது இறைவனின் பெயரால் ஓதுவீராக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் வசனத்தை இறக்கி வைக்கிறார். அப்ப சிந்திச்சு பாருங்க, ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் அல்லாஹ் சொன்ன முதல் செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் படியுங்கள், ஓதுங்கள் என்ற செய்தியை சொல்லுகிறான். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்று சொன்னால், மனித குலத்தை நேர்வழிகாட்டியாக அனுப்பப்பட்ட திருமறை குர்ஆனிலே முதல் வசனத்தை அல்லாஹ் கல்வி குறித்து பேசுகிறான்.
அதோடு மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் கல்வியை தேடி அல்லாஹ்வுடைய பாதையிலே அலைகிறார்களோ அவர்களுக்காக அல்லாஹ் சுவனத்தினுடைய வாசலை எளிதாக்கி கொண்டே இருக்கிறான் என்று சொன்னார்கள். இன்றைக்கு இந்த ஆரம்ப 10 நாள்ல மார்க்க கல்வியை படிக்க வேண்டும், எப்படி ஆர்வப்பட்டு மார்க்க கல்வியை அறிந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் வந்தார்களோ, நீங்கள் எப்படி உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைத்தீர்களோ, அதுபோல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இது மாதிரி யாரெல்லாம் மார்க்க கல்வியை கற்பதற்காக நடந்து வருகிறார்களோ அவர்கள் வர வர அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் சொர்க்கத்தினுடைய வாசலை அல்லாஹ் எளிதாக்குகிறான். நாளைக்கு மறுமையிலே சுவனம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி தொழுகை அவசியமோ, எப்படி நோன்பு அவசியமோ, எப்படி ஜக்காத் அவசியமோ, எப்படி மற்ற இபாதத்துகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறானோ, அதே போல அல்லாஹ்வுடைய மார்க்க கல்வியை அறிந்து கொள்வதற்காக, இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்காக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளை அறிந்து கொள்வதற்காக யாரெல்லாம் மார்க்க கல்வியை நோக்கி நடந்து வருகிறாரோ அவர் வர வர சுவனத்தினுடைய வாசலை அல்லாஹ் எளிதாக்குகிறான். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மார்க்க கல்வியை பொறுத்தவரை எப்படிப்பட்ட கல்வி தெரியுமா? ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும், ஒவ்வொரு ஆண் பெண்ணின் மீதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்க கல்வியை கடமையாக்கி இருக்கிறான். நீ உலகத்துல 2 கல்வி இருக்கு. இஸ்லாத்தை பொறுத்தவரை பயனுள்ள கல்வி, பயனற்ற கல்வி என்ற கல்வியை 2ஆக பிரிக்கிறது. அதே நேரத்தில் உலக நோக்கங்களை கொண்டு எவ்வளவோ கல்விகளை படிக்கிறோம். டாக்டர் இருக்கு, இன்ஜினியர் இருக்கு. இந்த மாதிரி நம்ம புள்ள டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஏரோநாட்டிக்கல் படிக்கணும் என்று உலகத்தில் எவ்வளவோ கல்விகளை, எவ்வளவோ துறைகளை தேர்ந்தெடுத்து படிக்கிறோம். அப்படியெல்லாம் கல்விகளை, துறைகளை தேர்ந்தெடுத்து படிக்கிறனா அந்த கல்வியெல்லாம் அந்த படிக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய விசாரணை இருக்குமா? ஏன் நீ டாக்டர் ஆகல, ஏன் நீ இன்ஜினியர் ஆகல, ஏன் நீ அந்த விவசாயத்துறையை தேர்ந்தெடுக்கல, ஏன் இதை பற்றி அறிவில்லாமல் இருக்கிறாய் என்று உலகத்திலே ஏதோ ஒரு துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்து படித்தால் அந்த துறை நல்லது, மக்களுக்கு பயனுள்ளது, அதனால் உங்களுக்கு நன்மை கிடைக்குமே தவிர, ஒருவேளை அந்த துறையை நீங்கள் படிக்கவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களை விசாரணை பிடிக்க மாட்டான், உங்களை அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். ஆனால் மார்க்க கல்வியை பொறுத்தவரை யாரிடத்திலே மார்க்க கல்வி இல்லையோ, யாருக்கு அல்லாஹ்வை பற்றி தெரியாதோ, யாருக்கு அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி தெரியாதோ, யாருக்கு இஸ்லாம் என்றால் என்ன என்று தெரியாதோ, யாருக்கு ஹராம் என்றால் என்ன என்று தெரியாதோ, யாருக்கு ஹலால் என்றால் என்ன தெரியாதோ, ஏதோ உலகத்திலே வாழும் பொழுது பெயர் தாங்கி முஸ்லீமாக இருந்து விட்டோம், ஆனால் இஸ்லாத்தை பற்றியோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியோ, ஹராத்தை பற்றியோ, ஹலாலை பற்றியோ உங்களுக்கு அறிவில்லை என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமையிலே கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். எனவே உலகத்திலே வாழுகிற நாம் இந்த சமுதாயத்துக்கு இறக்கப்பட்ட முதல் கல்வியான படியுங்கள், ஓதுங்கள், படைத்த இறைவனை கொண்டு ஓதுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அப்படிப்பட்ட படைத்த இறைவனுடைய கல்வி என்பது மிக மிக அத்தியாவசியமான அவசியமான கல்வியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஆனால் இன்றைக்கு அந்த கல்வியிலே எப்படி இருக்கிறோம்? குறிப்பாக பெற்றோர்கள், ஏதோ நம்ம பிள்ளைகளை 10 நாளைக்கு சம்மர் லீவு, பெரும்பாலான பெற்றோர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளணும், நம்ம பிள்ளை நல்லா தொழுகணும், நம்ம பிள்ளை நோன்பு வைக்கணும், நம்ம பிள்ளையும் மற்றவர்களுடைய மார்க்க கல்வியில இறையச்சத்தை அதிகமாக்கணும் அப்படி என்று அனுப்பப்பட்டாலும் இன்னும் சில பெற்றோர்களை பார்க்கிறோம், வீட்டில் இருந்தால் வீட்டுல பையன் சரியில்லை, பொழுதுனைக்கு விளாடுறான், இவன் டார்ச்சர் தாங்க முடியல, என்ன செய்யறது, 10 நாளைக்கு மதரசா அவன் போறான், அவன் படிக்கிறான், அவன் என்ன வேணாலும் செய்யறான் என்று எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் வேம என்ன செஞ்சிருவாங்க, மதரசாவுக்கு அனுப்பக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். சரி, பையன் மதரசாவுக்கு போறான், போய் அந்த 3 மணி நேரம் 4 மணி நேரம் மார்க்க கல்வி அறிந்து கொண்டு வருகிறான். வந்திருக்கக்கூடிய அந்த மாணவனிடத்தில் என்ன சொல்லிக் கொடுத்தார்கள், என்ன சூறாவை மனனம் செய்தார், என்ன துவாவை மனனம் செய்தார், என்ன இறையச்சம் சம்பந்தமான உங்களுக்கு போதனைகள் சொல்லப்பட்டது, எத்தனை பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளிடத்திலே விசாரித்திருப்போம். எல்லாரும் இத்தனை ஒரு 10 நாள், ஒரு 5 நாள், ஒவ்வொரு நாளும் பிள்ளை மதரசா போயிட்டு வந்ததுல இருந்து இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, என்ன சூரா, என்ன மனனம் என்று எத்தனை பெற்றோர்கள் கேட்டிருப்போம். அப்படி ஒருவேளை நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கேட்டிருந்தால் நிஜமாக மார்க்க கல்வி அறிந்து கொள்வதற்காக உங்களுடைய பிள்ளையை பயன்படுத்தியிருக்கிறீர்கள். அல்லது அதை பற்றி கவலை இல்லை, அதை பற்றி அலட்சியம் இல்லை என்று சொன்னால் வீட்டில இருந்தா டார்ச்சர், அங்க அனுப்பிடுவோம், அந்த நோக்கம் தான்.
இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் மிக சாதாரணமாக நினைக்கிறோம். மார்க்க கல்வியை சாதாரணமாக இடத்திலே வைத்து பார்க்கிறோம். உலக கல்வியை கொடுத்தால் நம்முடைய பிள்ளை நாளை எதிர்காலத்தில் அவன் செல்வம் படைத்து எனக்கு ஒரு வீடு கட்டி என்னை நன்றாக கவனித்து எனக்கு உணவு கொடுத்து எனக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து என்னை உலகத்திலே நன்றாக பார்த்துக் கொள்வார். எனவே உலக கல்வியை கொடுப்போம் என்று மார்க்க கல்வியை தூக்கி எறிந்து விட்டு இன்றைக்கு உலக கல்விக்கு அவ்வளவு முக்கியத்துவம். நான் கேட்கிறேன், நீங்கள் உங்கள் குழந்தைக்கு உலக கல்வியை கொடுக்க வேண்டாம் என்று இஸ்லாம் எந்த இடத்திலும் சொல்லல. நீங்கள் தாராளமாக உங்கள் பிள்ளைகளை படிக்க வையுங்கள். டாக்டர் ஆக்குங்க, இன்ஜினியர் ஆக்குங்க, ஒரு அறிவியல் துறையிலே எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துல உங்கள் மாணவனை படிக்க வையுங்கள். எந்த இடத்திலும் இஸ்லாம் உலக கல்வியை கொடுத்துறாதீங்க. மார்க்க கல்வியை கொடுத்து 24 மணி நேரம் நோன்பு, 24 மணி நேரம் தொழுக, எல்லாம் அவனுடைய வாழ்க்கை முழுக்க ஆன்மீக வாழ்க்கையாக, அப்படி இஸ்லாம் ஒரு இடத்திலும் சொல்லவில்லை. நீங்க உலக கல்வியை எவ்வளவு கொடுக்கிறீங்களோ, அதற்கு எவ்வளவு முயற்சி எடுக்கிறீங்களோ, எவ்வளவு அதுக்காக தியாகம் செய்கிறீர்களோ, அதை விட 2 மடங்கு உங்கள் பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியிலே கொடுப்பதற்கு நீங்கள் தியாகம் பண்ணுங்கள், முயற்சி செய்யுங்கள், உங்கள் நேரத்தை கொடுங்கள். ஏன் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மன்னரையிலே, நாளை மறுமையிலே ஒரு அடியான் அவன் மரணித்து விட்டால் 3 காரியங்கள் அவனை பின்தொடர்ந்து செல்லும். அந்த 3 காரியம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுக்கு இருக்கக்கூடிய பயனுள்ள கல்வி அவனை பின்தொடரும். உலகத்துல யாருக்காவது ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்திருக்கீங்க, உங்களுடைய உபதேசத்தை கேட்டு அவர் தொழுகிறார், அவர் நோன்பு வைக்கிறார், அல்லது உலகத்திலே பல மக்களுக்கு அவர் தர்மம் செய்கிறார். அல்லாஹ் அதை என்ன செய்வான் தெரியுமா? நீங்கள் மரணித்தாலும் கூட உங்கள் கணக்கிலே அல்லாஹ் வர வைத்துக் கொண்டே இருப்பான். அடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நிலையான தர்மம். ஒரு கிணறு வெட்டுறீங்க, ஒரு நிலக்குடை அமைக்கிறீர்கள், நீங்கள் மரணித்தாலும் யார் அந்த கிணற்றிலே பயன்பெறுகிறார்களோ, யார் அந்த நிழல் குடையிலே பயன்பெறுகிறார்களோ, எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் நன்மை எழுதி கொண்டே வருவான், நீங்கள் மரணித்தாலும். ஏன்னா பொதுவாக ஒரு மனிதன் மரணித்து விட்டால் எல்லா அமல்களையும் அல்லாஹ் அழித்து எல்லா அமல்களையும் மூடி விடுவான். மௌத்துக்கு பிறகு அவனால் எந்த நன்மையும் சேர்க்க முடியாது. ஆனால் விதிவிலக்காக ரசூலுல்லாஹ் 3 சொல்றாங்க. பயனுள்ள கல்வியை சொன்னார்கள், நிலையான தர்மத்தை சொன்னார்கள். 3வது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 3வது உங்களை எது பின்தொடரும் தெரியுமா? நீங்கள் மரணித்து விட்டால் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்காக துஆ செய்வார்களே, பிரார்த்தனை செய்வார்களே, அந்த துஆ உங்களுக்காக மன்னரைகளையும் பின்தொடரும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு சிந்திச்சு பாருங்க, நாம் மரணிக்கின்ற நேரத்திலே ஒருவேளை நாம் அந்த பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை கொடுக்காமல் விட்டால், மார்க்க கல்வியினுடைய அழுத்தத்தை புரிந்து கொள்ளாமல் விட்டால், நாம் ஒருவேளை மரணித்தாலும் நம்முடைய பிள்ளை என்ன நினைப்பான்? அவன் உலகத்தில் நிறைய சம்பாதிக்கிறான், டாக்டர் ஆக்குறான், இன்ஜினியரா இருக்கிறான், ஏரோப்ளான்லாம் விடுறான், உலகத்தில் மிகப்பெரிய அளவில் இருக்கிறான், ஆனால் அவனிடத்தில் மார்க்க கல்வி இல்லை என்று சொன்னால் அவனுக்கு தொலை மனசு வருமா? தொழுது அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், என் தாய்க்காக நான் கேட்ட துஆ அவர்கள் மன்னரையிலும் பின்தொடருமே, அவர்களுக்கு மறுமையிலும் பின்தொடருமே, நாளைக்கு சுமணத்தை வாங்கி தருமே என்று துஆ கேட்க அவனுக்கு மனது வருமா? மனசை விட்டுருவான். அந்த அறிவு வருமா? உலகத்துல வெறுமனே அற்பமான 60 வருடம் 50 வருஷத்துல நம்ம புள்ள நல்லா சம்பாதிச்சு, நல்ல வீடு கட்டி, நல்ல இடம் வாங்கி, நல்ல முறையில கவனிச்சு, நம்மளை மிகப்பெரிய அளவு ஊரே பார்க்க வச்சு, நம்மளை எல்லாரும் எப்படிப்பட்ட புள்ள வளர்த்திருக்காங்க, என்ன புள்ள பாருங்க, மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்குது, என்னமா உலகத்துல வச்சிருக்கு என்று உலகத்திலே பெருமை பேசுவதற்காக, உலகத்திலே உங்கள் பிள்ளைகளை பற்றி பேசுவதற்காக இவ்வளவு முக்கியத்துவம் தருகிற நாம், ஆனால் நாளை மறுமையிலே அல்லாஹ் அந்த காட்சியை எப்படி சொல்லுகிறான்? உங்கள் பிள்ளையை பார்த்து பெற்றோர் ஓடுவார், தாயை பார்த்து கணவன் ஓடுவான், கணவனை பார்த்து மனைவியை ஓடுவார், ஒருவரை விட்டு ஒருவர் ஓட்டம் பிடிப்பீர்கள். உலகத்துலதான் தாயி, தந்தை, கணவன், மனைவி, பிள்ளை, பெற்றோர், பாப்பா. மறுமையிலே எங்கே என் மகன் வருகிறான், எங்கே என் பிள்ளை வருகிறான், எங்கே என் தாய் வருகிறான், எங்கே என் மகன் வருகிறான்?
மறுமை நாள் என்பது சாதாரணமானதல்ல. மேலும் நபி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், நாளை மறுமையிலே அந்த மனிதன் நரகத்தை கண்ணுக்கு முன்னால் பார்த்து விட்ட மனிதன் அல்லாஹ்விடத்திலே பேரம் பேசுவான். எப்படி பேரம் பேசுவான் தெரியுமா? யா அல்லாஹ், நான் உலகத்திலே வாழும் பொழுது எனக்கு ஒரு மகன் இருந்தான், அவனை டாக்டர் ஆக்குனேன், இன்ஜினியர் ஆக்குனேன், பூஸ்ட் ஹார்லிக்ஸ் போன்விட்டாலாம் கொடுத்து படிக்க வச்சிருந்தா அல்லாஹ், அவனை தூக்கி நரகத்துல போட்டுடா அல்லாஹ், என்ன விட்டுடா. எங்க அத்தாவை தூக்கி நரகத்துல போட்டுடா அல்லாஹ், என்ன விட்டுடா. எங்க அம்மாவை தூக்கி நரகத்துல போட்டுடா அல்லாஹ், என்ன விட்டுடா. வமன் ஃபில் அர்லி ஜமீஅன் சும்ம இன்ஜி, யா அல்லாஹ், இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் தூக்கி நரகத்துல போட்டுடா அல்லாஹ், என்ன விட்டுடா. ஒட்டுமொத்த உலகத்தையே நஷ்டஈடாக கொடுத்து நான் என்னை காத்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணம் ஏற்பட்டால் அந்த மறுமை நாளினுடைய வேதனை சாதாரண வேதனையா? அந்த மறுமை நாளில் உங்களுக்கு ஈடேற்ற வர வேண்டும் என்று சொன்னால், உங்கள் தகுதிகள் உயர வேண்டும் என்று சொன்னால், உங்கள் நன்மைகள் உயர வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் குழந்தைகளுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்தால், தொழுகையை பற்றி கற்றுக் கொடுத்தால், நோன்பை கற்றுக் கொடுத்தால், இறையச்சம் உள்ள குழந்தையாக கற்றுக் கொடுத்தால், என் அருமை மகனே, நீ மரணித்தால் நீ கேட்கக்கூடிய துவா எனக்கு மன்னரையும் பின்தொடரும். நான் மரணித்தால் எனக்காக ஒவ்வொரு தொழுகையிலும் துவா செய்வாயாக என்று தன்னுடைய பிள்ளைகளை சொல்லி சொல்லி வளர்த்திருந்தால் அவர் கேட்கிற துவா உங்களை மறுமையிலே, உங்களை சுவனத்திலே, மிகப்பெரிய தரஜாவிலே, மிகப்பெரிய அந்தஸ்திலே அல்லாஹ் உங்களை உயர்த்தி வைப்பான். நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள், எனக்கு எப்படி இவ்வளவு தரஜா, இவ்வளவு உயர்ந்த சொர்க்கம் கிடைத்தது எப்படி? அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் மரணித்த பிறகு உங்கள் பிள்ளை உங்களுக்காக துவா செய்தார், உங்கள் பாவங்களை மன்னிப்பதற்காக துவா செய்தார், உங்கள் சுவனத்தை அதிகமாக்கி தருவதற்காக துவா செய்தார். அப்ப சிந்திச்சு பாருங்க, உலகம் வேண்டுமா மறுமை வேண்டுமா என்று சிந்தித்து பாருங்கள். உலக கல்வி பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை உலகத்துல எதுவுமே நீங்க கொடுக்காதீங்க, உங்க பிள்ளைய படிக்கவே வைக்காதீங்க, இப்படியே மருத்துவ துறையிலோ ஆராய்ச்சி துறையிலோ என்று எந்த விதியும் எந்த கட்டுப்பாடும் எந்த ஹராமையும் அல்லாஹ் போடவில்லை. உலக கல்வியை கொடுங்க. உலக கல்வியை எப்படி நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து தியாகம் செய்து பொருளாதாரத்தை செலவழித்து அதை எப்படியாவது உள்ளத்தில் இருத்தி அவன் உயர்ந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதே அளவுக்கு மார்க்க கல்வியை கொடுங்கள். ஏதோ பசங்க 10 நாள் வந்துட்டாங்க, ஏதோ படிச்சு எல்லாம் பட்டம் வாங்கிட்டாங்க, எல்லாம் வந்துருச்சு, அப்படி அல்ல. அவர்களுக்கான விதை தான் இங்கே போடப்பட்டிருக்கு. இந்த 10 நாள்ல போட்டது என்ன? அவர்கள் உள்ளத்தில் ஏற்பட்ட சின்ன விதை. அந்த விதையை மரமாக்குவது குறிப்பாக பெற்றோராகிய உங்கள் கையிலே இருக்கிறது, உங்களுடைய செயல்பாட்டிலே இருக்கிறது, நீங்கள் அவரிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வியிலே இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு சமுதாயத்தில் வெறுமனே உலக கல்வியை கொடுத்து மார்க்க கல்வியை கொடுக்காதனுடைய விளைவை இன்றைக்கு சமுதாயம் சந்திக்கிறது. எந்த அளவுக்கு சந்திக்கிறது? உலகத்தில் பெரிய டாக்டர், சமுதாயத்தில் முஸ்லீம் டாக்டர், முஸ்லீம் IAS, முஸ்லீம் IPS, முஸ்லீம் நீதிபதி என்று உலகத்திலே முஸ்லிம் பெயர் உண்டு. எதெல்லாம் பெரிய போஸ்டிங்ல பெரிய அதிகாரத்தில் இடம் பெற்றிருக்கிறார்களோ அந்த முஸ்லிம் பெயர் வைத்துக் கொண்டே முஸ்லிம் சமுதாயத்துக்கு அநீதி இழைக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஏன் தெரியுமா? மார்க்க கல்வி இல்லை. பாபர் மசூதி வளர்ப்பிலே முஸ்லிம்களுக்கு சொந்தம் இல்லை, ராமர் கோயில் கட்டலாம் என்று தீர்ப்பு கொடுத்தது யார்? 4 நீதிபதிகளே ஒரு நீதிபதி முஸ்லிம். மிகப்பெரிய அதிகாரத்தில் இருக்கிற IAS, IPS, கலெக்டர் போன்ற எத்தனையோ அதிகாரத்தில் இருக்கிற முஸ்லிம்களால் தான் இன்றைக்கு முஸ்லிம்களை குறிவைத்து அநீதி நடக்கிறது. இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு முதியோர் இல்லங்கள் அதிகரித்து விட்ட காலத்தில் இருக்கிறோம். முதியோர் இடத்துல போய் சேர்க்கிறதா யாரு? அதிகமானவர்கள் முஸ்லிம். என்ன பையன் நல்லா படிக்கிறாரு, வெளிநாட்டில் இருக்காரு, லட்ச லட்சமா சம்பாதிக்கிறாரு, என்ன உலகத்தில் அவருக்கு நல்லா கஷ்டப்பட்டு நீங்க கூட எந்த இன்பத்தையும் அனுபவிக்காமல் குருவி சேர்க்கிற மாதிரி 10 ரூபாய் 100 ரூபாய் 1000 ரூபாய் சேர்த்து உங்க பிள்ளைய நல்லா படிக்கணும், ஹாஸ்டல்ல படிக்கணும், உயர்தரமான கல்லூரியில படிக்கணும். இஸ்லாமிய வளர்ப்பு இல்லாம, இஸ்லாமிய சூழல் இல்லாம, இஸ்லாத்தை பற்றி எந்த அறிவும் இல்லாத காலேஜில், பள்ளிக்கூடத்தில், கல்லூரியில சேர்த்து விட்டு எந்த நிலைமை? அவன் பொருளாதாரத்தை குறிக்கோளாக மாற்றி விட்டார். காசுதான் அவனுக்கு. என்ன நடக்கும்?
ஒரு குறிப்பிட்ட காலம் வரை உங்களை பார்ப்பான். அதற்கு பிறகு என்ன? பணம் சம்பாதிக்கிறதுக்கு தாய் ஒரு இடையூறாக இருக்கிறார், தந்தை ஒரு இடையூறாக இருக்கிறார். பொருளாதாரம் தானே உங்களுக்கு வேணும். முதியோர் இல்லத்தை பணத்தை கட்டி விடலாம். இன்றைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை மிகப்பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய தன்னுடைய பிள்ளைகளே தன்னுடைய பெற்றோர்களை முதியோர் இல்லத்திலே தள்ளக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். எனவே உலகத்திலே வாழுகிற நாம் நம்முடைய பிள்ளைகள் குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான் நம்முடைய அதிகாரத்தில் இருக்கும். கவனத்தில் கொள்ளுங்க. ஒரு 18 வயசுக்கு மேல, ஒரு 20 வயசுக்கு மேல நம்முடைய சொல் பேச்சு, நம்ம சொல் கேட்டு நமக்கு அதிகாரத்துக்கு உட்பட்டு நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் அது கட்டுப்படக்கூடிய பிள்ளைகளாக இன்றைக்கு இல்லை. 15 வயசு தான், 15 வயசுக்கு உள்ளதான். அதற்குள்ளே இருக்கிற அந்த பிள்ளைகளை நாம் கட்டுப்படுத்தி அவரிடத்துல பேசி அவர்களை அந்த வயதிலே நாம் விதைக்கக்கூடிய அந்த மார்க்க கல்விதான் அவன் எங்கு சென்றாலும். நாளைக்கு கல்லூரிக்கு செல்லலாம், பல்கலைக்கழகத்துக்கு செல்லலாம், வெளிநாடுகளுக்கு செல்லலாம், எத்தனை தனிமைகள் உருவாகலாம், எவ்வளவு பாவம் செய்யக்கூடிய சூழல் உருவாகலாம். எந்த சூழலிலே அவன் உருவானாலும் அவனுக்கு நீங்கள் இரையச்சத்தை விதைத்திருந்தால், இந்த வயதிலே 15 வயதிலே நீங்கள் விதைத்த இரையச்சம் எங்கே வேலை செய்யும் தெரியுமா? அவனுடைய 30 வயசிலே தனிமையிலே இன்னொரு அந்நிய பெண் இருந்தாலும், இன்னொரு அந்நிய ஆண் இருந்தாலும், எப்படி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பயந்து மஆதல்லாஹ் என்று சொன்னார்களோ, அந்த நேரத்திலே நீங்கள் போட்ட அந்த இரையச்சம் அவனை மஆதல்லாஹ், நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று சொல்ல வைக்கும். எனவே இந்த வயசுல குறிப்பாக 10 to 20 வயசுக்குள்ள நாம் கொடுக்கக்கூடிய அந்த மார்க்க கல்வி என்பது மிக அவசியமான, மிக முக்கியமான கல்வியாக இருக்கிறது. இந்த கல்விதான் அவனை உலகத்திலும் கண்ணியப்படுத்தியவனாக, மறுமையிலும் கண்ணியப்படுத்தியவனாக அவனாகும். எனவே இங்கே வாழுகிற நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய சூழலில் நாம் உலக கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதைவிட பன்மடங்கு மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக இந்திய தௌஹீத் ஜமாத்தின் மாநில செயலாளர் யாசர் அரபாத் அவர்கள் சிறிது நேரம் உரையாற்றுவார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் தனது வற்றா பெருங்கருணையும் உணவையும் பாதுகாப்பையும் அளித்து வரும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இங்கு கூடியிருக்கக்கூடிய நம் மீதும் உலகத்தில் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த முஸ்லிம்கள் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தனை செய்தவனாக கம்பம் நகர இந்திய தௌஹீத் ஜமாத் சார்பில் மக்கா பள்ளிவாசலில் கடந்த 12 நாட்களாக நடந்த இந்த கோடைகால பயிற்சி வகுப்பு நிறைவு நிகழ்ச்சி இன்றைக்கு இங்கு நடந்து வருகிறது. இந்த கோடை காலத்தில் பள்ளிகள் எல்லாம் விடுமுறை அளித்த நேரத்தில் தங்கள் பிள்ளைகளை சுற்றுலா தலங்களுக்கு அழைத்து செல்வதும் அல்லது சொந்த பந்தங்கள் வீட்டிற்கு அழைத்து சென்று அவர்கள் இந்த விடுமுறை நாட்களை அங்கே கழிப்பதற்கு இன்றைக்கு பெற்றோர்கள் எல்லாம் தங்களுடைய செயல்பாடுகளை அமைத்து இருக்கும்போது இந்த கோடைகால பயிற்சி மார்க்க வகுப்புகளில் தங்கள் பிள்ளைகள் சேர்ந்து படிக்க வேண்டும் என்று எண்ணி இன்றைக்கு மாணவ மாணவிகளை நமது பள்ளிக்கு அனுப்பி வைத்து
அந்த மாணவ மாணவிகள் இந்த 12 நாளையும் மார்க்க வகுப்புகளை படித்து நாளை இந்த உலக வாழ்க்கையிலும் மறுமை வாழ்க்கையிலும் அவர்கள் வெற்றியாளர்களாக வருவதற்காக அவர்களுக்கு உத்வேகம் அளிப்பதாகவும் ஈமானிய உணர்வை ஊட்டுவதற்காகவும் இந்த வகுப்புகள் வடிவமைக்கப்பட்டு நடத்தப்பட்டன. அப்படிப்பட்ட வகுப்புகளில் தங்கள் பிள்ளைகளை ஆர்வமுடன் அனுப்பி தங்கள் பிள்ளைகள் இந்த மார்க்க வகுப்பில் கலந்து கொண்டு படிப்பதுதான் இறைவனிடத்திலே நன்மையை பெற்றுத்தரும். இந்த கோடை காலத்தில் வேறு எந்த முயற்சியும் இறைவனிடத்தில் நன்மையை பெற்றுத்தராது என்று அனுப்பி வைத்த பெற்றோருக்கும் இந்த மார்க்க வகுப்பில் 12 நாளும் தங்களது நேரத்தை ஒதுக்கி தங்களுக்கு உள்ள தொழில்களை ஒதுக்கி இந்த மாணவர்களுக்கு வகுப்பெடுப்பதன் மூலம் அந்த மாணவர்களுக்கு ஈமானிய உணர்வை ஊட்டி நாம் அதன் மூலம் நன்மையை இறைவனிடத்திலே பெறுவோம் என்ற உன்னத நோக்கத்துடன் இந்த வகுப்புகளை நடத்திய ஆசிரியர்களுக்கும் இந்த கோடைகால பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்ட மாணவிகளுக்கு அனைவருக்கும் இறைவன் அருள் செய்வானாக என்று பிரார்த்தனை முன்வைத்து அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், நீங்கள் சொர்க்கத்தை அவ்வளவு இலகுவாக அடைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு பல்வேறு சோதனைகளை நாம் கொடுப்போம். அது உங்கள் பிள்ளைகள் மூலமாக இருக்கலாம், உங்கள் கணவன் மூலமாக இருக்கலாம், அல்லது மனைவி மூலமாக இருக்கலாம், அல்லது பெற்றோர் மூலமாக இருக்கலாம், அல்லது பொருளாதாரம் ரீதியாக இருக்கலாம், அல்லது சொந்த பந்தங்கள் ரீதியாக இருக்கலாம். உங்களுக்கு உயிரை கொடுத்து சோதிப்போம், எடுத்து சோதிப்போம், பொருளாதாரத்தை கொடுத்து சோதிப்போம், எடுத்து சோதிப்போம் என்று அல்லாஹ் தனது திருமறையிலே பல வசனங்களிலே சொல்லி காட்டுகிறான். மேலும் யார் நன்மையை செய்து இந்த உலகத்தில் அந்த நன்மையை பெற்று நாளை மறுமை நாளில் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் வந்து நிற்கும் போது தீமைகளின் எடை குறைந்து நன்மைகள் எடை அதிகரித்திருக்குமோ அவருக்கு நாம் சொர்க்கத்தை தருவதாக அல்லாஹ் வாக்களிக்கிறான். அப்படிப்பட்ட சொர்க்கத்தை பெறுவதற்கு எதெல்லாம் வழியோ அப்படிப்பட்ட வழிகளை இன்றைக்கு முஸ்லிம் குடும்பத்தில் கூட செய்வதை மறந்து வருகிறார்கள் அல்லது மறுத்து வருகிறார்கள். இன்றைக்கு பெற்றோர்கள் எப்படி தங்கள் பிள்ளைகளை வளர்க்கிறார்கள் என்றால், உலக கல்விக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பல லட்சங்கள் செலவழித்தினாலும் உலக கல்வியை கொடுத்து விட வேண்டும். ஏன், எதற்காக என்றால் அவன் இந்த உலக வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், பொருளாதாரத்தில் மேம்பட்டவனாக வாழ வேண்டும், அவனுடைய அறிவு மேம்பட்டு அவன் வெளிநாடுகளிலே சென்று பணியாற்ற வேண்டும், அல்லது உள்நாட்டில் பணியாற்றினாலும் ஒரு நல்ல உயர்வான அந்தஸ்தில் இருந்து பணியாற்ற வேண்டும் என்று இன்றைக்கு முஸ்லிம் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சிந்தித்து பல லட்சங்களை செலவழித்து கூட தங்கள் பிள்ளைகளுக்கு இந்த உலக கல்வியை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மார்க்க கல்வி என்பது தங்கள் பிள்ளைகளுக்கு அந்த மார்க்க கல்வியை கொடுத்தால் அவர்களும் இந்த உலக வாழ்க்கையிலும் மறுமை வாழ்க்கையிலும் வெற்றி பெற்று அவர்கள் நாளை சொர்க்கத்திலே நமக்கு பரிந்துரைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை மறந்து இன்றைக்கு ஈமானிய உணர்வில்லாமல் வாழக்கூடிய எத்தனையோ குடும்பங்களுக்கு மத்தியில் இந்த மார்க்க வகுப்புகளை நடத்துவதில் தங்களுக்கு ஆர்வத்துடன் பிள்ளைகளை அனுப்பக்கூடிய பெற்றோர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய நன்மையை வழங்குவார். அதற்கான படித்தரத்தை தான் நாம் இங்கே உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் மேலும் சொல்லி காட்டுகிறான், உங்களுடைய ஈமான் எப்படி இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் இந்த உலக வாழ்க்கையை விட்டு இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் மோகம் கொள்ளாமல், இந்த உலக வாழ்க்கை அற்பமானது, இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல, இந்த உலக வாழ்க்கை என்பது நாம் அல்லாஹ்விற்கு சொன்ன கடமைகளை செய்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டிய வழியிலே நம்முடைய வாழ்க்கையை நடந்து நாம் நன்மையை பெறக்கூடிய மக்களாக இருந்தால்தான் அந்த நன்மையின் தரத்தை உங்களுக்கு உயர்த்தி நாளை நாம் சொர்க்கத்தை கொடுப்போம் என்று சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் சொர்க்கத்தை எப்படி அடைய வேண்டும் என்பதற்கு வழிமுறைகளை சொன்னாலும்
அல்லது வழிகாட்டுதலை அதிலே சொல்லி காட்டினாலும் ஈமான் உள்ள மக்கள் நீங்கள் உங்கள் சோதனைகளை பொறுத்து பொறுமையுடன் தொழுகையுடன் உதவியை தேடி நீங்கள் மார்க்க பற்றுடன் இந்த இஸ்லாம் எதை அடிப்படையாக சொல்கிறதோ, இந்த இஸ்லாம் எதை அடித்தளமாக சொல்கிறதோ அதன் அடிப்படையில் வாழ்ந்தால்தான் நீங்கள் சொர்க்கத்தை அடைய முடியும் என்று ஒவ்வொரு இடத்திலும் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லி காட்டும் போது அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் பல இடங்களில் அழைத்து சொல்கிறான், முஹம்மதே, நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும், போர்கள் வரும்போது உங்களுக்கான சோதனைகள் வரத்தான் செய்யும். உங்களுடைய சோதனைகளை பொறுத்தே நாம் உங்களுடைய ஈமானை சோதித்தே உங்களுக்கு நன்மையை தருவோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தனது பல இடங்களில் நபிமார்கள் வரலாறை சொல்லி காட்டும் போது, பல இஸ்லாத்தின் வரலாறுகளை சொல்லி காட்டும் போது எல்லாம் சோதனையின் அடிப்படையில் தான் நாம் நன்மையை தருவதாக அல்லாஹ் ஒவ்வொரு இடத்திலும் குறிப்பாக சொல்லி காட்டுகிறான். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விஷயத்திலும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்திலும், மூசா நபியுடைய வரலாற்றிலும், யூனுஸ் நபியுடைய வரலாற்றிலும், யூசுப் நபியுடைய வரலாற்றிலும், ஏன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி நாம் நம்முடைய தலைவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறு நெறியிலும் அவர்களுக்கு அறிவுரைகள் கூறும் போதும் இஸ்லாமிய வரலாறுகளை சொல்லும் போதும் அல்லாஹ் சொல்லி காட்டுவதெல்லாம் உங்களுக்கு சோதனை என்பது நாம் கொடுத்தே தீருவோம். அந்த சோதனை எதற்காக என்றால் உங்களுடைய ஈமானிய தரத்தை நாம் சோதிப்பதற்காக. நீங்கள் இறை கட்டளைகளை இறை கடமைகளை எப்படி செய்கிறீர்கள், மார்க்க பற்றுடன் இந்த உலகத்தில் ஏற்படும் சோதனைகளை எப்படி நீங்கள் சகித்துக் கொள்கிறீர்கள் என்பதை உங்களை சோதிப்பதற்காகத்தான் இந்த சோதனையை தருகிறோம். ஆனால் இந்த சோதனையின் வெற்றி எதை நோக்கி செல்லும் என்றால் நீங்கள் சொர்க்கத்தை அடையக்கூடிய மக்களா என்பதற்காக தயார்படுத்துகிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படி தயாரிப்பான இந்த உலகத்திலே நாம் அப்படி தயாரிக்கப்பட்ட இந்த உலகத்தில், நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் நாளை மறுமையிலே நிரந்தரமான ஒரு இடத்திற்கு செல்லும் போது நம்முடைய ஒவ்வொருடைய இலக்கும் நாளை சொர்க்கத்தை அடைய வேண்டும். நாளை அந்த மறுமை விசாரணையில் அல்லாஹ் அழைத்த அனைவரையும் விசாரிக்கும் போது ஒரு இடத்திலே நிற்க வைத்து நீ செய்த பாவங்களுக்காக நரகத்திற்கு போய்விடு என்று சொன்னால் நம்முடைய நிலைமை என்னவென்று ஒவ்வொரும் சிந்திக்கக்கூடிய தருணத்தில் எது அடிப்படையாக வந்து நமக்கு நிற்கிறது என்றால் நம் பிள்ளைகளுக்கு வழங்கக்கூடிய அந்த மார்க்க கல்விதான். அந்த மார்க்க கல்வி என்பது நாளை அவர்கள் இந்த உலகத்தில் வாழும்போது மார்க்க அடிப்படையில் இறை அச்சத்துடன் நபி அவர்கள் காட்டிய வழியின் அடிப்படையில் அவர்களுடைய வாழ்க்கை அமைந்தது என்றால் இந்த உலக வாழ்க்கையிலும் அவர்கள் வெற்றி பெற்று நாளை மறுமை வாழ்விலும் அவர்கள் வெற்றி பெறக்கூடியவர்களாக நாளை மாறுவதற்காகத்தான் இந்த மார்க்க கல்வியின் அவசியத்தை இன்றைக்கு உங்கள் மத்தியிலே ஒவ்வொருவரும் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பிள்ளைகள் மார்க்கம் படிப்பதை கூட பொதுபோக்காக பல பெற்றோர்கள், காலையில் அவன் பஜருக்கு எந்திரிக்க மாட்டான், மாலையில் வந்தால் டியூஷன் செல்ல வேண்டும், இன்னும் பிற வகுப்புகளுக்கு செல்ல வேண்டும், நாங்கள் மதரசாவிற்கு அனுப்புவதற்கு நேரம் இல்லை என்று சொல்லுவது கூட இந்த உலக வாழ்க்கையின் மோகத்தினால் தான். அல்லாஹ் சொல்லி காட்டியது போது இந்த வாழ்க்கை ஈமான் உள்ள மக்களுக்கு அற்பமானது என்று சொல்லி காட்டுகிறான். ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்களே, இன்றைக்கு ஓதி படித்தவர்களே தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் இந்த உலக கல்வியை கற்றுக்கொண்டால் போதும், இந்த உலக கல்வியில் அவர்கள் மேம்பட்டால் போதும், ஏதோ ஒரு பெயருக்கு அவர் இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டால் போதும் என்று அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், இவ்வேதத்தை சுமந்தவர்கள், இந்த வேதத்தை படித்தவர்கள், திருக்குரானை ஓதிய மக்கள் ஒருபோதும் நரக அந்த வாசலை கூட அடைய மாட்டார்கள் என்று சொல்லி காட்டுகிறான். நாம் இன்றைக்கு நம் பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்கக்கூடிய அந்த திருக்குரான் வசனங்கள் என்பது, அவர்கள் அந்த மார்க்க கல்வியிலே அவர்கள் படிக்கக்கூடிய அந்த அவசியம் என்பது, இன்றைக்கு அவர்களுக்கு இறை கடமைகளை, நபிமார்களுடைய வரலாறுகளை, நபி அவர்கள் காட்டி தந்த வழியை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது என்பது அவர்களும் வளர்ந்து நாளைய தலைமுறை ஈமானிய உணர்வுடன் வளரக்கூடிய தலைமுறையாக மாற்றுவதற்காகத்தான். இதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பு, 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தலைமுறையே மார்க்க கல்வியை கற்காதன் விளைவு இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்க அடிப்படையிலே வளர்ந்து இன்றைக்கு தான் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய அவசியம் மக்கள் மத்தியிலே விழிப்புடன் வந்திருக்கிறது.
இன்றைக்கு பல மக்கள் மார்க்க கல்வியை என்னவென்று தெரியாமல், தொழுகை என்றால் என்னவென்று தெரியாமல், நபிமார்களுடைய வரலாறு என்னவென்று தெரியாமல், திருக்குரானை நாங்கள் எடுத்து ஓத மாட்டோம், ஆனால் பரக்கத்திற்காக எங்கள் வீட்டிலே வைத்துக் கொள்வோம் என்ற அடிப்படையில் தான் அவருடைய வாழ்க்கையை அமைத்து வருகிறார்கள். பல பேரிடத்திலே இன்றைக்கு சென்று பார்க்கும் போது, களத்திலே பல பேருக்கு மார்க்கத்தை சொல்லும் போது தொழுகையின் முறை கூட தெரியாமல், தொழுகை என்ற எத்தனை ரக்காத் தொழுக வேண்டும், ஒரு நேர தொழுகை எத்தனை ரக்காத் உள்ளது என்பது கூட தெரியாத அளவிற்கு தான் இன்றைக்கு நகரப்புறங்களிலே வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை இருக்கிறது என்றால், இன்றைக்கு எல்லாவற்றத்திற்கும் அடித்தளமாக ஒரு வீட்டிலே ஒரு குழந்தைக்கு திருக்குரான் ஓத தெரிந்துவிட்டால் அவர் பெற்றோருக்கும் அந்த அச்ச உணர்வு, இறைவனுடைய அச்சம் ஏற்பட்டு அவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய அறிவை வளர்த்துக் கொள்ளக்கூடிய அடித்தளமாகத்தான் இன்றைக்கு மார்க்க கல்வி இருக்கிறது. அல்லது தனது பெற்றோர் ஓதியிருந்தால் இன்றைக்கு அவர்கள் மூலியமாக மார்க்க கல்வி பரவக்கூடிய நிலைதான் இருக்கிறது. நாம் இன்றைக்கு உலக கல்வியில் வீட்டிலே ஒருவர் டாக்டர் ஆகிவிட்டால் அவர் நாளை 5 தலைமுறைக்கு டாக்டராக இருப்பார் என்று இன்றைக்கு உலக கல்விக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், பேசக்கூடியதை நாம் இன்றைக்கு காதிலே வாங்குகிறோம். நாளைக்கு இன்ஜினியர் ஆகிவிட்டால் அவர் மகனை இன்ஜினியர் ஆக்கி விடுவார், கட்டி கொடுக்கக்கூடிய அவருடைய மனைவி இன்ஜினியராக வந்து விடுவார், மருத்துவராக ஒருத்தர் படித்தால் அவருடைய மனைவி மருத்துவராக வந்து விடுவார், பிள்ளையை மருத்துவராக வளர்த்து விடுவார் என்றெல்லாம் இன்றைக்கு உலக கல்விகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நாம் சற்று உணர்ந்து பார்க்க வேண்டும். நம்மை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி போகிறது? இன்றைக்கு பல முஸ்லிம் குடும்பங்கள் புலம்புவதற்கான காரணம், நாங்கள் எவ்வளவோ பொருளாதாரத்தை சேமிக்கிறோம், அல்லது நன்மையை செய்கிறோம், அல்லது தொழுகிறோம், ஆனால் எங்கள் விஷயத்திலே அல்லாஹ் எங்களை முகம் பார்ப்பதில்லை என்று சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் மார்க்க கல்வி உங்களிடத்திலே வந்துவிட்டால், மார்க்கத்தை நீங்கள் முழுமையாக படித்துவிட்டால், அல்லாஹ்வுடைய ஈமானிய சோதனையின் அடிப்படையாக எதை சொல்லுகிறான் என்றால், யார் நன்மையை செய்து யார் ஈமானிய உணர்வுடன் இந்த மார்க்க பற்றுடன் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் சோதனையை தவிர வேற எதையும் தருவதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவதில்லை. நீங்கள் மார்க்கத்தை படித்தால் உங்களுக்கு மாட மாளிகையை தருவோம், அல்லது நீங்கள் லட்சாதிபதிகளாக கோடீஸ்வரர்களாக வாழலாம், அல்லது இந்த உலகத்தில் உங்களை பெரிய அந்தஸ்துக்கு உயர்த்துவோம் என்றெல்லாம் அல்லாஹ் ஒரு இடத்திலும் சொல்லி காட்டவில்லை. நீங்கள் ஈமானிய உணர்வுடன் மார்க்க பற்றுடன் இறை கடமைகளை நீங்கள் செய்து இந்த உலகத்தில் வாழ்ந்தால் உங்களை சோதிப்போம், மேலும் சோதிப்போம். இந்த சோதனைகள் எல்லாம் எதற்காக என்றால் உங்களுக்கு இதைவிட சிறந்த வாழ்க்கையை மறுமையிலே நாம் கொடுப்பதற்காகத்தான் என்று சொல்லி காட்டுகிறான். அப்படி அந்த சிறந்த வாழ்க்கையை பெறுவதற்கு, அந்த சிறந்த வாழ்க்கையிலே நாம் சொர்க்கம் அடைவதற்கு, நாளை அந்த மறுமை நாளில் பல பேர் வந்து நிற்கக்கூடிய அந்த மறுமை நாளில் நம்முடைய விசாரணை நமக்கு நடைபெறும் போது, நம்முடைய நிலை என்னவென்று தெரியாமல் இருக்கும் போது, இந்த மார்க்கத்தை கற்றுக்கொண்டதற்காக அல்லது நம் பிள்ளைகளுக்கு இந்த மார்க்கத்தை கற்றுக் கொடுத்ததற்காக அல்லாஹ் சொர்க்கம் சென்று விடுங்கள் என்று சொன்னால் நாம் எப்படி பேரானந்தம் படுவோமோ அதை எண்ணிக்கொண்டு, இந்த உலக வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் இல்லை. நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்கக்கூடிய உலக கல்வி என்பது மார்க்க கல்வியுடன் சேர்ந்ததுதான் உங்கள் பிள்ளைகளுக்கு வெற்றியாக வரும். உங்கள் பிள்ளைகளுக்கு அதுதான் வெற்றி படியாக வந்து நிற்கும். அல்லாஹ்வுடைய கண்ணியம் அதில் தான் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய அருள் அந்த மார்க்க கல்வியில் தான் கிடைக்கும். ஒரு திருக்குரான் வசனத்தை இன்னைக்கு உங்களிடத்தில் ஆரம்பிக்கும் போது ஒரு மாணவி ஓதி காட்டினார். இன்னும் அடுத்தடுத்த பிள்ளைகள் தங்கள் மனனம் செய்த திருக்குரான் வசனங்களை உங்கள் முன் ஓதி காட்ட இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் எது உந்துதலாக இருக்கிறது என்றால், பெற்றோர்கள் அந்த மார்க்க கல்வியை தங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஆசை. நாளை இந்த பிள்ளைகள் மூலமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் நன்மைகளை அதிகரித்து நாளை சொர்க்கத்தை அடையக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி வைத்திருக்கமானா என்ற அவருடைய ஆசைதான் இன்றைக்கு அவர்கள் இந்த மார்க்க கல்வியை மிக
பெரிய அளவில் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இன்றைக்கு பல்வேறு விழிப்புணர்வுடன் ஆலிம்களோடு ஆலிம் பட்டத்தோடு இன்றைக்கு உலக கல்வி பட்டத்தை பெறக்கூடிய மக்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய விளைவு மார்க்கம் இன்றைக்கு எல்லா ஊர்களிலும் பரவலாக பரவி வருகிறது. ஆனால் இதிலும் பொதுபோக்காக மார்க்க கல்வியின் அவசியத்தை தெரியாமல் இன்றைக்கு பெற்றோர்கள் பிள்ளையை வளர்த்துக் கொள்ளக்கூடியவர்களை இன்றைக்கு சமூகத்திலே பார்க்கிறோம். போதை பொருட்களுக்கு அடிமையாகி இன்றைக்கு குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் இன்றைக்கு அதிகமான முஸ்லிம் இளைஞர்களாக இருக்கிறார்கள். ஒரு நேரத்திலே பல இடங்களில் கேள்விப்படுவோம், எந்த இடத்திலும் முஸ்லிம் இளைஞர்கள் பெயர் வந்துவிடுமோ என்ற அச்சத்துடன் பார்ப்போம். ஆனால் எந்த குற்ற செயலிலும் முஸ்லிம் இளைஞர்கள் ஈடுபட்டிருக்க மாட்டார்கள், அவர்கள் பெயர்கள் இருக்காது. ஆனால் இன்றைக்கு ஒரு இடத்தில் 10 குற்ற செயல்கள் நடக்கிறது என்றால் 9 இடங்களில் முஸ்லிம்களுடைய பெயர் வருகிறது. அதற்கு காரணம் அந்த பெற்றோர் மார்க்க கல்வி கற்காதவருடைய கொடுமைதான். அவர்கள் மார்க்க கல்வியை கற்றிருந்தால், அவர்கள் தங்கள் பிள்ளைக்கு மார்க்க கல்வியை சொல்லிக் கொடுத்திருந்தால் இந்த குற்ற செயல்கள் எப்படி நடக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு மார்க்கம் சென்றடையாததன் காரணம் இன்றைக்கு போதை பொருள் முஸ்லிம் மகளாக்களுக்குள்ளேயே அதிகமாக புழங்குகிறது. இன்றைக்கு நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள், இன்றைக்கு நடக்கக்கூடிய தவறுகள் எல்லாம் முஸ்லிம் மகளாக்குள்ளே நடக்கிறது. காரணம் மார்க்க கல்வி போய் சென்றடையாததன் அவசியம். எந்த பகுதியில் மார்க்க கல்வி இருக்கிறதோ அந்த பகுதிகளிலே குற்றம் நடக்காது. நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், ஒரு நேரத்திலே காயல்பட்டினம், அதிலாம்பட்டினம் போன்ற பகுதிகளிலே தியேட்டர்கள் இருக்காது, காவல் நிலையங்கள் இருக்காது என்று. ஏனென்றால் அங்கே ஆலிம்கள் அதிகமாக இருந்தார்கள், ஆலிமாக்கள் அதிகமாக இருந்தார்கள். இன்றைக்கு அந்த பகுதிகளில் கூட பொருளாதாரத்தை தேடி, இந்த உலக வாழ்க்கைக்காக தேடி பலர் வெளிநாடு சென்ற காரணமாக இன்றைக்கு அந்த பகுதிகளெல்லாம் குற்றங்கள் நடக்கக்கூடியதாகவும் அந்த பகுதியிலிருந்து குற்றச்செயல்கள் அதிகரிப்பதாகவும் இன்றைக்கு வந்து கொண்டிருக்க செய்தி எதை காட்டுகிறது என்றால், மார்க்க கல்வியின் அவசியத்தை புரியாமல் இந்த உலகத்தை நேசித்து அவர்கள் இந்த உலக பொருளாதாரத்தை நோக்கி நகரும் போது அல்லாஹ் கொடுத்த கண்ணியத்தை எடுத்து விடுவான். அதனால் நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் நாளைய தலைமுறைக்கும், நம் பிள்ளைகள் வளர்க்கக்கூடிய நாளைய தலைமுறைக்கும் எது நன்மையாக அமையும் என்றால், அல்லாஹ்விடத்தில் எதை கண்ணியமாக உங்களுக்கு பெற்றுத்தரும் என்றால், அல்லாஹ்வுடைய அருள் எதில் கிடைக்கும் என்றால் உங்களுடைய நீங்கள் கற்றுத்தரக்கூடிய மார்க்க கல்வியும், நீங்கள் கற்றுக் கொடுக்கும் மார்க்க கல்வியும், நீங்கள் கற்றுக்கொள்ளும் மார்க்க கல்வியும் தான் உங்களிடத்திலே அல்லாஹ்விடத்திலே நன்மையை பெற்றுத்தரும், நாளை மறுமையிலே சொர்க்கத்தை பெற்றுக் கொடுக்கும் என்ற அடிப்படையில் இந்த மார்க்க கல்வியின் அவசியத்தை புரிந்து, இந்த மார்க்க கல்வியின் அவசியத்தை உணர்ந்து நாமும் கற்றுக்கொண்டு நாம் பிள்ளைகளை மார்க்க அடிப்படையில் வளரச் செய்வோம். நாளை மறுமை நாளில் எல்லோரும் சொர்க்கத்தை அடையக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக என்று பிரார்த்தனை செய்து முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.